சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் நேற்றைய தினம் வர்தா புயல் கோரத்தாண்டவம் ஆடியது. இந்த புயலால் சென்னையில் மட்டும் ஆயிரக்கணக்கான மரங்கள், 4000 மின் கம்பங்கள் சரிந்து விழுந்துள்ளது. ஆனால் மிகப்பெரிய இயற்கை பேரிடர் ஏற்பட்ட அடுத்த நாளே சென்னையில் இன்று இயல்பு நிலை ஓரளவிற்கு திரும்பியுள்ளது என்றால் அதற்கு மீட்பு பணிகளுக்கான களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகள், மாநகராட்சி ஊழியர்கள் உட்பட இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், தன்னார்வலர்கள் மட்டுமே முக்கிய காரணமாக இருக்கின்றனர். குறிப்பாக கடந்த வருடம் மழை வெள்ளத்தில் சென்னை மிதந்த போது தன்னுயிரை பொருட்படுத்தாமல் பல உயிரை காப்பாற்றிய இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்தும் மீண்டும் தற்போது களத்தில் இறங்கியுள்ளனர். புயல் ஏற்பட்ட நேற்றைய தினத்திலிருந்தே மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினரை தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இந்திய தௌஹீத் ஜமாத் மற்றும் பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா என ஒட்டுமொத்த இஸ்லாமிய இயக்கங்களும் தற்போது மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏதோ ஒரு குற்றத்திற்காக எங்கோ ஒரு இஸ்லாமிய பெயர் வைத்திருப்பவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அதை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் குற்றமாக தவறுதலாக பார்க்கும் இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய இயக்கங்களின் இதுபோன்ற பணி பலரின் பார்வைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. நியூஸு அப்ளிகேஷனை தற்போது கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் ஸ்டோரிலும் டவுன்லோடு செய்யலாம்.